உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இந்த 11ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஸ்தானம், லாபஸ்தானம்னே சொல்லலாம். முதல்ல அந்த 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் பேரு. ஆனா அந்த லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு ஜாதகத்துல 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கு அப்படின்னா அவர் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை எளிமையாக சமாளிப்பார். மற்றவங்க எல்லாரும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி இவரையும் டென்ஷன் படுத்துவாங்க. ஆனா அந்த ஜாதகர் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் அதை மிகவும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் ஒரு பலன்கள். இப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் வந்திருக்கு. இந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் அந்த உச்சம் பெற்று வரும்போது, அதாவது குரு பகவான் உச்சம் பெற்று வரும்போது அபரிமிதமான ஒரு லாபத்தை தொழில் ரீதியாக கொடுக்க போறார். தொழில்ல இதுவரைக்கும் வளர்ச்சிகளே இல்லை, தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகள் வரமாட்டேங்குது. நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பீங்க. இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு ஜாக்பாட்டு தான். அதாவது ஒரு எப்படி நம்ம ஒரு இந்த இடத்துல அதாவது அல்ல ஒரு நிறையாத ஒரு செல்வம் வந்துட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பதவிகள், உங்களுக்கு தேவையான ஒரு வருமான உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வேணும்னு சில இடத்துல ஒரு ஆஃபர் பண்ணி நீங்க ஃப்ரீலான்சரா செயல்படக்கூடியான ஒரு நேரம். இப்படி அந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 1 வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க போகாத இடம் கிடையாது, நீங்க போகாத ஒரு நாடு கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப என்கேஜா இருப்பீங்க. நிறைய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது இப்போ ஓடுனதுதான் ஓட்டம், இனிமேல் நம்மளால எப்போ ஓட போறோமோ அப்படின்னு தெரிஞ்சு அந்த உழைப்புக்குண்டான ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 11ஆம் இடத்துல இருந்து அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால அந்த உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது முழுமையாக நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தையும் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். அதனால திருமணம் ஆனவுடனே குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து செயற்கை முறையில கருத்தரிப்பு அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் அப்படின்றது ஒரு சாதகமாக இருக்க போகுது. செயற்கை முறை கருத்தரிப்புலாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், தெரியும். அதாவது எவ்வளவோ மனவேதனை, எவ்வளவோ வலி வேதனைகளை தாண்டி
அந்த செயற்கை முறை கருத்தரிப்புக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையாக இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் குரு பகவான் அதிசாரம் பெற்று வர்றதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து. அதனால முதல் திருமணம் யார் யாருக்கெல்லாம் ஃபெயிலியரா போச்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 2வது திருமணத்திற்கு உண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த 2வது திருமண வாழ்க்கை முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது. இனிமேல் குழந்தை, குடும்பம், வேலை அப்படின்ற மாதிரியான உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் தனி மரமாக இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமாக மாறுவதற்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்க போகுது. அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது 2வது வாழ்க்கை மூலமாக வரப்போகுது. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு காதல் அப்படி போன்ற விஷயங்கள் திருமணங்களாக மாறுவதற்கு இதுவரைக்கும் 2 வருடங்களாக பெற்றோர்களின் சம்மதத்தை பெற முடியாமல் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல அந்த பெற்றோர்களை சம்மதித்து உங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணங்களை நடத்தி வைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அதாவது நினைத்தவங்களை கல்யாணம் பண்றது, நீங்க எதிர்பார்த்த வரன் அமையிறது, 2வது திருமண வாழ்க்கை, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்து தான் இவர்களினுடைய குடும்பமே இருக்கும், இவங்களுடைய மகிழ்ச்சியும் இருக்கும். அந்த மகிழ்ச்சி ஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறதுனால அது நிரந்தர ஒரு மகிழ்ச்சியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோடு இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசீர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரம்
நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.